நெல்லை மாவட்டம் அம்பையில் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 4 இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சாலையின் நடுவே கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதை தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் குண்டு வீசிய சம்பவத்தில் நடந்தது என்ன? நள்ளிரவு நடு ரோட்டில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிய இளைஞர்கள் சத்தம் போட்டதை தட்டி கேட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஆத்திரத்தில் பெட்ரோல் குண்டுகளை வீசி அலறவிட்ட சம்பவம் நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் அம்பை முடப்பாலம் வடக்கு தெருவில் வசிக்கும் முத்து, சுனில், மூர்த்தி மற்றும் முகேஷ் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் சம்பவத்தன்று நள்ளிரவு கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடினர். அப்போது கத்தி கூச்சலிட்டதுடன் அக்கம்பக்கத்தினருக்கு இடையூறு செய்யும் வகையில் அட்டகாசத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தூக்கத்தை இழந்த ரவிச்சந்திரன் என்பவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களை தட்டி கேட்டிருக்கிறார். அப்போது கொண்டாட்ட குஷியில் இருந்த இளைஞர்கள் ஆத்திரமடைந்து ரவிச்சந்திரனிடம் தகராறில் ஈடுபட்டு சம்பவம் செய்துள்ளனர். இதை பார்த்த ஏரியா மக்கள் சிலர் சம்பவத்தை தடுத்து சமாதானம் செய்து ரவிச்சந்திரனை அனுப்பி வைத்தனர். ஆனால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதை தட்டி கேட்டதால் முத்து, சுனில், மூர்த்தி மற்றும் முகேஷ் உள்ளிட்ட 4 பேரும் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் மீண்டும் தெருவிற்குள் நுழைந்த இளைஞர்கள் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி நெருப்பை பற்ற வைத்துள்ளனர். அடுத்தடுத்து 4 பெட்ரோல் குண்டுகளை ரவிச்சந்திரன் வீட்டில் வீச அதில் 2 குண்டுகள் வெடித்து சிதறி வீட்டு வாசலில் குபுகுபு என தீ பரவியது. சத்தம் கேட்டு வெளியே வருவதற்குள் குண்டு வீசிய 4 அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் அம்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வழக்கு பதிந்து முத்து, சுனில், மூர்த்தி மற்றும் முகேஷ் உள்ளிட்ட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர்.